வணக்கம் நண்பர்களே. உங்கள் வீட்டில் திடீரென இதுவரை இல்லாத சில மாற்றங்கள் நடக்கிறதா? காரணமே இல்லாமல் ஒரு மகிழ்ச்சி, ஒரு நறுமணம் அல்லது சில விலங்குகளின் வருகை போன்றவற்றை நீங்கள் கவனிக்கிறீர்களா? இது ஏதோ தற்செயலாக நடப்பவை அல்ல. உங்கள் வீட்டிற்கு மகாலட்சுமி வரப்போகிறாள் என்பதற்கான, அதாவது நீங்கள் சீக்கிரமே பணக்காரராக போகிறீர்கள் என்பதற்கான பிரபஞ்சத்தின் அறிகுறிகள் இவை. இன்றைய வீடியோவில் ஒருவர் பெரும் செல்வந்தர் ஆவதற்கு முன்னால் அவரது வீட்டில் என்னென்ன அதிசயமான மற்றும் சுப அறிகுறிகள் தென்படும் என்பதை பற்றி மிக விரிவாக பார்க்க போகிறோம். இதில் சொல்லப்போகும் பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். எனவே வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். அமைதி மற்றும் மகிழ்ச்சி. காரணமே இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமையும் மகிழ்ச்சியான சூழலும் நிலவுவது மகாலட்சுமி வருகையின் முதல் அறிகுறி. பக்தி மனம். அதிகாலையில் தானாகவே விழிப்பு வருவது, வீட்டில் விளக்கேற்றி வழிபடும் எண்ணம் தோன்றுவது ஆகியவை நல்ல மாற்றங்களை குறிக்கும். இயற்கையின் அறிகுறிகள். கருப்பு எறும்புகள். வீட்டில் திடீரென கருப்பு எறும்புகள் கூட்டமாக வந்து உணவு சேகரித்தால் அது ஐஸ்வர்யம் பெருகப் போவதை குறிக்கும் என்பார்கள். பறவைகளின் வருகை. உங்கள் வீட்டு வாசலில் அல்லது மொட்டை மாடியில் பறவைகள் கூடு கட்டுவது அல்லது தொடர்ந்து வந்து அமர்வது அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாகும். குறிப்பாக சிட்டுக்குருவிகள் வருவது மிகவும் சிறப்பு. மங்களகரமான விலங்குகள். பசுமாடு தானாக உங்கள் வீட்டு வாசலுக்கு வருவதும் ஆந்தை அலறுவதும் செல்வத்தின் வரவை குறிப்பதாக கருதப்படுகிறது. உங்களுக்கு இது போன்ற அனுபவம் இருக்கிறதா? கனவுகள் மற்றும் உணர்வுகள். பச்சை நிறம். கனவில் பச்சை பசேல் என்ற காடுகள், தானியங்கள் அல்லது நீர்நிலைகளை காண்பது பொருளாதார முன்னேற்றத்தை குறிக்கும். வலது கை அரிப்பு. நீண்ட நாட்களாக வராத பணம் வரப்போகிறது என்றால் வலது உள்ளங்கையில் ஒருவித அரிப்பு ஏற்படும் என்பது ஒரு நம்பிக்கை. வீட்டு சூழலில் மாற்றங்கள். மணி பிளான்ட். உங்கள் வீட்டில் உள்ள மணி பிளான்ட் அல்லது துளசி செடி திடீரென மிகவும் செழிப்பாக பச்சை நிறத்தில் வளரத் தொடங்கினால் பண வரவு அதிகரிக்கப் போகிறது என்று அர்த்தம். சுத்தம். வீட்டை தானாகவே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் வருவதும், மூளை முடுக்குகளில் ஒட்டடை இல்லாமல் இருப்பதும் வறுமை நீங்கி செல்வம் சேர வழிவகுக்கும். தெய்வ கடாட்சம் மற்றும் நறுமணம். திடீர் நறுமணம். அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் உங்கள் வீட்டில் திடீரென சந்தனம், ஊதுபத்தி அல்லது பூக்களின் மனம் எந்த காரணமும் இல்லாமல் வீசினால் அங்கே தெய்வ நடமாட்டம் இருப்பதாகவும் லட்சுமி தேவி குடியிருக்கப் போகிறாள் என்பதும் நம்பிக்கை. விளக்கின் சுடர். நீங்கள் விளக்கேற்றும் போது அதன் சுடர் மிக உயரமாக, பிரகாசமாக அல்லது ஒரு தாமரை மொட்டு போன்ற வடிவத்தில் எரிந்தால் அது மிகப்பெரிய சுப அறிகுறி. வீட்டு விலங்குகள் மற்றும் பறவைகளின் செயல்பாடு. ஆந்தை தரிசனம். மகாலட்சுமியின் வாகனமான ஆந்தை உங்கள் வீட்டிற்கு அருகில் தென்படுவது அல்லது சத்தம் எழுப்புவது பணவரவு வரப்போவதற்கான வலுவான அறிகுறி. வெள்ளை நிற பிராணிகள். கனவிலோ அல்லது நிஜத்திலோ வெள்ளை நிற பசு, வெள்ளை புறா அல்லது வெள்ளை நிற பூனையை காண்பது அதிர்ஷ்டத்தை தரும். குதிரை லாடம். உங்கள் வீட்டு வாசலில் தானாகவே ஒரு குதிரை லாடம் கிடைப்பதோ அல்லது குதிரை வந்து செல்வதோ செல்வம் தங்குவதற்கான அடையாளம். தானியங்களும் உணவும். தானிய களஞ்சியம். உங்கள் வீட்டில் தானியங்கள், அரிசி, பருப்பு எப்போதும் குறையாமல் இருப்பது மற்றும் சமையலறையில் உணவுப் பொருட்கள் நீண்ட நாட்களுக்கு திகழ்வது அன்னபூரணி உங்கள் வீட்டில் நிறைந்துள்ளதை குறிக்கும். தயிர் மற்றும் பால். காலையில் எழுந்தவுடன் பால் அல்லது தயிர் போன்ற வெள்ளைப் பொருட்களை பார்ப்பது அல்லது யாராவது கொண்டு வந்து தருவது அந்த நாள் முழுவதும் பணவரவை தரும். உங்களுக்கு இது போன்ற அனுபவம் இருக்கிறதா? வாஸ்து மற்றும் உடல் ரீதியான மாற்றங்கள். வடகிழக்கு மூலையில் மாற்றம். வீட்டின் வடகிழக்கு, ஈசான்யம் மூலை தானாகவே சுத்தமாக மாறுவதும் அங்கே நீங்கள் செடிகள் வைக்கத் தொடங்குவதும் நல்ல மாற்றமாகும். புன்னகையும் முகப்பொலிவும். குடும்பத் தலைவன் மற்றும் தலைவியின் முகத்தில் ஒருவித பொலிவு, க்ளோ தோன்றுவது மற்றும் தேவையற்ற கோபம் குறைந்து அமைதி நிலவுவது ஐஸ்வர்யத்தின் அறிகுறி. கனவு சாஸ்திரம். ட்ரீம் சயின்ஸ். பாம்பு. கனவில் தங்க நிற பாம்பு அல்லது பாம்புகள் உங்களை கடிக்காமல் செல்வது புதையல் அல்லது எதிர்பாராத சொத்து வரவை குறிக்கும். ஆறு மற்றும் கடல். ஓடும் நீர் அல்லது கடல் அலையை கனவில் காண்பது செல்வம் உங்களை நோக்கி தேடி வருவதை குறிக்கும். நீங்கள் செய்ய வேண்டியவை. இந்த அறிகுறிகள் தென்படும் போது நீங்கள் செய்ய வேண்டிய சில எளிய மாற்றங்கள். வெள்ளிக்கிழமை வழிபாடு. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமிக்கு நெய் விளக்கேற்றி வழிபடுங்கள். உப்பு தண்ணீர். வீட்டை துடைக்கும் போது சிறிதளவு கல் உப்பு சேர்த்து துடைத்தால் எதிர்மறை ஆற்றல் நீங்கும். தானம்.
உங்களால் முடிந்த சிறிய தொகையை அல்லது உணவை ஏழைகளுக்கு தானமாக வழங்குங்கள். இது செல்வத்தை மேலும் ஈர்க்கும். இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்றை சமீபத்தில் உங்கள் வீட்டில் கவனித்தீர்களா? அல்லது உங்கள் கனவில் இது போன்ற மாற்றங்கள் தெரிகிறதா? செல்வம் பெருகப் போவதை உணர்த்தும் மிக நுணுக்கமான மற்றும் ஆழமான அறிகுறிகளை பற்றி விரிவாக பார்ப்போம். இவை வெறும் நம்பிக்கைகள் மட்டுமல்ல, ஒரு வீட்டின் நேர்மறை அதிர்வலைகள் மாறுவதை உணர்த்தும் காரணிகள். சத்தம் மற்றும் ஒலிகள், சங்கு மற்றும் மணி ஓசை. உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள கோவிலில் இருந்து சங்கு சத்தம் அல்லது மணி ஓசை நீங்கள் ஏதேச்சையாக சிந்திக்கும் போது கேட்டால், அது உங்கள் எண்ணம் பலிக்கப் போகிறது என்பதை குறிக்கும். குழந்தைகளின் சிரிப்பு. உங்கள் வீட்டில் குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடுவதும் அவர்கள் அடிக்கடி சிரிக்கும் சத்தம் கேட்பதும் அந்த வீட்டில் திருமகள் வாசம் செய்வதற்கான முக்கிய அடையாளம். உங்களுக்கு இது போன்ற அனுபவம் இருக்கிறதா? 2. நீர் தொடர்பான அறிகுறிகள். குழாய் கசிவு நிற்றல். நீண்ட நாட்களாக சரி செய்ய முடியாமல் சொட்டிக் கொண்டிருந்த தண்ணீர், குழாய்கள் சரி செய்யப்படுவது அல்லது கசிவு தானாகவே நிற்பது பண விரயம் குறையப் போவதை குறிக்கும். மழை. நீங்கள் ஒரு முக்கியமான பண விஷயமாக வெளியே கிளம்பும் போது லேசான தூறல் போடுவது இயற்கையே உங்களுக்கு ஆசி வழங்குவதாக கருதப்படுகிறது. 3. தானியங்கள் மற்றும் சமையலறை சமையல் பாத்திரங்கள். சமையல் அறையில் பாத்திரங்கள் கீழே விழுந்து சத்தம் வராமல் இருப்பது மற்றும் பால் காய்ச்சும் போது பொங்கி வழிவது, கீழே கொட்டாமல் ததும்பி வருவது அந்த வீட்டில் சுபிட்சம் உண்டாகப் போவதை காட்டும். உப்பு பானை. கைகளில் உப்பு எப்போதும் நிறைந்திருப்பது செல்வத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. உங்கள் வீட்டு உப்பு ஜாடி எப்போதும் குறையாமல் பார்த்துக் கொள்வது செல்வத்தை ஈர்க்கும். 4. உடல் ரீதியான துடிப்புகள். கண்கள் துடித்தல். ஆண்களுக்கு வலது கண் துடிப்பதும் பெண்களுக்கு இடது கண் துடிப்பதும் நல்ல செய்திகள் மற்றும் பணவரவு வருவதற்கான அறிகுறிகளாக சொல்லப்படுகின்றன. உள்ளங்கால் அரிப்பு. இடது உள்ளங்காலில் அரிப்பு ஏற்பட்டால் செலவுகள் வரும் என்றும், வலது உள்ளங்காலில் அரிப்பு ஏற்பட்டால் பயணங்கள் மூலம் லாபம் வரும் என்றும் ஒரு நம்பிக்கை உண்டு. கனவுகளில் தோன்றும் அபூர்வ காட்சிகள். தங்க ஆபரணங்கள். கனவில் தங்கம் அல்லது வைர நகைகளை அணிவது போல கண்டால் விரைவில் பெரிய முதலீடுகள் உங்களை தேடி வரும். யானை. கனவில் யானையை காண்பது, குறிப்பாக வெள்ளை யானையை காண்பது மிக உயரிய ராஜயோகத்தை குறிக்கும். கோவில் கோபுரம். கனவில் கோபுர தரிசனம் காண்பது உங்கள் குலதெய்வத்தின் அருள் கிடைத்து தடைகள் நீங்கப் போவதை உணர்த்தும். சமூக மற்றும் சூழல் மாற்றங்கள். பழைய கடன்கள் வசூலாவது. நீங்கள் யாரிடமாவது கொடுத்த பணம் அது வராது என்று கைவிட்ட நிலையிலா திடீரென திரும்பி வருவது உங்கள் அதிர்ஷ்ட காற்று வீசத் தொடங்கியதன் அறிகுறி. நல்லவர்களின் வருகை. உங்கள் வீட்டிற்கு மகான்கள், சாதுக்கள் அல்லது மனதுக்கு இனிய நல்ல குணமுள்ளவர்கள் தேடி வருவது அந்த வீட்டின் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். செல்வம் நிலைக்க நீங்கள் செய்ய வேண்டிய இரகசிய மாற்றங்கள். அறிகுறிகள் தெரிந்தாலும் அதை தக்க வைக்க இவை அவசியம். நிலைவாசல் பராமரிப்பு. வீட்டின் தலைவாசல் எப்போதும் சுத்தமாகவும் மஞ்சள் குங்குமம் இட்டும் இருக்க வேண்டும். வாசலில் செருப்புகளை கலைத்து போடக்கூடாது. பணப்பை. உங்கள் மணிபர்ஸில் தேவையற்ற பில்கள், காகிதங்களை வைக்காதீர்கள். பணத்தை எப்போதும் நேர்த்தியாக அடுக்கி வையுங்கள். தர்மம். வாரத்திற்கு ஒரு முறையாவது பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் கொடுப்பது சுக்கிர் திசையை வலுப்படுத்தும். உங்களுக்கு தெரியுமா, உங்கள் வீட்டில் உள்ள துளசி செடி கருகாமல் எப்போதும் பூக்களுடன் இருந்தால் அங்கே பணப்பற்றாக்குறை வராது என்பது ஐதீகம். அறிகுறிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் உழைப்புதான் உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த அறிகுறிகள் ஒரு நம்பிக்கையூட்டும் சூழலை உருவாக்கும். ஆனால் முறையான உழைப்பு, சேமிப்பு மற்றும் திட்டமிடல் மட்டுமே ஒருவரை உண்மையான பணக்காரராக மாற்றும். இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் மற்றும் வாழ்வை மேம்படுத்தும் ரகசியங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள இப்போதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல் என்பதை தட்டிவிடுங்கள். அப்போதுதான் நான் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும். உங்கள் ஆதரவுதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்களை தர உந்துதலாக இருக்கிறது.